கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ அப்பம் ஊழியங்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சகோதரி இவாஞ்சலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகள்ல 6வது வார்த்தை சொல்லும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் பேசின எல்லா வார்த்தைகளுமே இன்னைக்கு தேசத்துல ரொம்ப ஹைலைட்டான வார்த்தைகள் இல்லையா? அந்த வார்த்தையின்படி நடந்தாலே போதும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழுமையை கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அவர் 6வது வார்த்தை சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு சொல்லி. இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன சொல்றாராம்? முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட வாழ்க்கையில சகலத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். பிதா சொன்ன வார்த்தைகள் ஒன்றை விடாமல் சகலத்தை அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஆனா தெய்வம் ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் சகலத்தை செய்து முடிச்சிட்டேன் மகளே, மகனே, நீ பயப்படாத. உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். நான் சிலுவையில சகலத்தை நான் செய்து முடித்து விட்டேன். எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. எதை குறித்து நீ கலங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சகலத்தை செய்ய வல்லவர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நான் சகலத்தை செய்து முடித்தேன். நான் செய்து முடித்தபடியினாலே நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். நீ சகலத்தை அனுபவிக்க முடியும். சகல சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க முடியும். நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கும்படியாக நான் சகலத்தை சிலுவையில செய்து முடித்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவின் கரத்துல சகலத்தை செய்து முடித்தேன் என்று ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் செய்து முடிச்சிட்டார். என்னென்ன செய்து முடிச்சார்? அவர் சொல்றார், பிசாசை ஜெயித்து முடிச்சிட்டார், பாவத்தை சுமந்து தீர்த்திட்டார், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். இன்னைக்கு அதுதானே அந்த உலகத்துல நீதி கிடைக்கலையே, நீதி இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம் இல்லையா? நீதி கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நமக்கு விரோதமா எழுதப்பட்ட நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல மொத்தமாக 613 சட்டத்திட்டங்களை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுல 365 சட்டத்திட்டங்கள் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 248 சட்டத்திட்டங்கள் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பிசாசு என்ன செய்யறான்? பயன்படுத்தி நிறைய விதங்களில ஜனங்களை பாவத்துக்குள்ளாக அவன் போயிட்டு ஆக்கி எல்லாரையும் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே பலியாய் இந்த உலகத்துல வந்து எல்லா சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சட்டத்திட்டங்களையும் ரோமர் 10:4 சொன்ன வார்த்தையின்படியாக அவர் சகலத்தை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருந்தார். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதற்கு முடிவாய் இருந்தார். பிசாசை ஜெயித்தார். 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு பிசாசு கிரியைகளை ஜெயித்து சிலுவையிலே ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பாவத்தை சுமந்து தீர்த்தார். 1:29 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அப்புறம் பாருங்க, யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 4வது வசனத்துல அவர் கிரியைகளை அவர் இந்த உலகத்துல அவர் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அனுப்பினாரோ அத்தனை கிரியைகளையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தை அவர் செய்து முடிச்சதுனால நீங்கள் நானும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, கண்ணீர் விடணும்னு அவசியம் இல்லை. சகலமும் சிலுவையில செய்யப்பட்டது, பலி நிவிர்த்தியாகப்பட்டது. அவரே பலியாய் சுமந்து சகலத்தை செய்து முடித்தார், தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். இன்னைக்கு அவர் அர்ப்பணித்தபடினால, அவர் சகலத்தை செய்து முடித்தபடினால நீங்கள் நானும் சுகமாய் இருக்கும்படியாக, சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே சகலத்தை பெற்றுக்கொண்டு நாம் சுகித்திருக்கும்படியாகவே அவர் சகலத்தின் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 9 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்றாரு, எங்கே மரண சாசனம் உண்டோ 16வது வசனத்துல அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்படின்னா சாசனம்னா உயில். எங்கெங்கெல்லாம் உயிர் இருக்குதோ, யார் யாரெல்லாம் உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்களோ, நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா அம்மா யாராவது உயிர் எழுதி வச்சிருந்தாங்க, என் மரணத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் இதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க என்னைக்கு மரிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே படைத்தார். இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமா இந்த உலகத்தையே அவர் படைத்தார்.
எல்லாவற்றையும் படைத்து நம்மளுக்கு அனுபவிக்க விட்டார். ஆனா நம்ம அனுபவிக்க விடாதபடி பிசாசு கீழ்ப்படியாமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் எதிர்த்து நிற்கிற காரியத்தினாலும் தேவனை மறக்கிற காரியத்தின் தேவனை மறுதளிக்க வேண்டிய காரிய சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசு நம்ம கொண்டு வந்து தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிட்டான். அதை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனால்தான் யோவான்ல அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதும் அவருடைய கிரியைகளை முடிப்பதுமே என்னுடைய போஜனமா இருக்குன்னு சொன்னார். சொன்ன வார்த்தைப்படியாக யோவான் 17 சொல்றாரு, அவருடைய கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. சிலுவையில சகலத்தை பிசாசு தலையை நசுக்கி பிசாசின் தந்தங்களை முறியடித்து எல்லா விதமான நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் முடித்து விட்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் எல்லா விதமான காரியத்தையும் அனுபவிக்க முடியும் என்று ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களால் நீதிமான்கள், அவர்கள் நீதியை உடையவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த நீதியை நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. அவர் சொல்றார், நான் சகலத்தை செய்து முடிச்சிட்டேன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சகலத்தை செய்து முடித்தபடினாலே அவரை நோக்கி பாருங்க, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எபிரேயர்ல சொன்ன வார்த்தையின்படியாக எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாஸ்திரத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாயிருக்கு. இந்த உலகத்தை படைத்து அனுபவிக்கணும்னு சொல்ல நமக்கு எழுதி வச்சிருந்தார் உயில். அந்த உயிலை நாம் அனுபவிக்கணும்னா அவர் எழுதினவர் அந்த இடத்துல மறிக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வச்ச உயில் நமக்கு உயிர்ப்பிக்கப்படணுன்றதுக்காக அவர் சகலத்தை செய்து முடித்து நமக்கு அந்த அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்ற, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த உயிர் எழுதினவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறபடினாலே, இந்த உலகத்தை படைத்தவரை ஆராதித்து கொண்டிருக்கிறபடினாலே, அதை நான் அனுபவிக்க அதற்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து சகலத்தை முடித்தவரை ஆராதித்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கை துவங்க போகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் துவங்க போகிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதே போல பவுல் சொல்றாரு பாருங்க, நான் தேவனுக்காக ஓடின ஓட்டங்களை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு, எவ்வளவு பாடுகள் வந்துச்சு, எவ்வளவு உபத்திரங்கள் வந்துச்சு, எல்லாவற்றிலும் என் இயேசுவுக்காக, என் தேவனுக்காக, நான் விசுவாசித்த தேவனுக்காக, நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலே அந்நாள் வரையிலும் அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டு நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி தைரியமா பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யூதால சொல்றார், மகா மேன்மையான விசுவாசம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல நீங்க விசுவாசம் வைத்து அவருடைய ஓட்டத்துல நீங்க உறுதியாய் ஓடும் பொழுது நிச்சயமாகவே சிலுவையில இயேசு முடித்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் ஆச்சரியமாய் மாறுவீர்கள். உங்க வாழ்க்கையில சகலமும் மாறும், உங்க வாழ்க்கையில சகலம் புதிதாய் மாறும். ஏன்னா இயேசு உங்களுக்காக சகலத்தை செய்து முடித்தார். இனிமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவரை விசுவாசாலே போதும். பவுலை போல விசுவாசிங்க. அவருடைய விசுவாசம் மகா மேன்மையான விசுவாசமா இருக்கணும். அந்த விசுவாசத்தை நீங்க அந்த விசுவாசத்தைப்படி நீங்க நடக்கும்போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில தேவன் செய்து முடித்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சுகமா இருப்பீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில நீங்க சகலத்தை முடித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, மீட்பை கொடுத்திருக்கிறீங்க, பிசாசு தலையை நசுக்கி இருக்கிறீங்க, கிரியைகளை முடித்திருக்கிறீங்க, எனக்காக பலியாயிருக்கீங்க, எனக்காக மரண சாசனம் எழுதினவருடைய மரணம் அங்க இருந்தாதான் எங்களுக்கு உயிர், அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுன்றதுனால எங்களுக்காக மரித்து சகலத்தை உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில சகலம் உயிர்ப்பிக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று முதல் எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தொடங்கினது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.